குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த தனுசு ராசி தேர்ந்தவங்களுக்கு இது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், நிறைய தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைய போகுது, அதுவும் இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரம், இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், இது குறித்த முழுமையான விளக்கங்களையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி அதிபதி யாருன்னு போயிட்டா குரு பகவான். இந்த குரு பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவுமே சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலையை முடிக்கிறதுலையும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுலையும் கவனமாக செயல்படணும். குறிப்பாக வணிகத்தில் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். வாரத்தோட தொடக்கத்தில் சில சவால்களுமே உங்களுக்கு ஏற்படும், ஆனால் விடாமுயற்சியோடு செயல்பட்டால் வெற்றிகளை நீங்கள் பெறலாம். வரும் அனைத்து பிரச்சனைகளையுமே எளிய முறையில் தீர்க்கணும் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். ஏன்னா நீங்கள் கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை உங்களுடைய ராசி அதிபதிக்கு உண்டு. குரு பகவான் பரிபூர்ண அருளும் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமையில் அவரை வழிபாடு செய்யுங்க, நல்லது உண்டாகும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல் நீங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அந்த நம்பரை தொடர்பு கொண்டு எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு விடாமுயற்சியோடு செயல்பட்டால் வெற்றிகளை பெறக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு. குடும்ப விஷயத்துலேயுமே உறவுகளில் நீங்கள் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரலாம், அதனால் கவனமாக இருங்க. உங்களோட எந்த ஒரு புதிய செயல்களாக இருந்தாலுமே உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பெரியவங்களோட ஆதரவு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அவங்களோட ஆதரவு பெறுவதற்கான ஒரு நல்ல நேரம் இந்த நேரம். வணிக விஷயத்தில் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுத்து குறிப்பிடத்தக்க முடிவுகளை எடுங்க. பெரியவங்களோட ஆதரவை நாடுங்க. குடும்ப தேவைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உறவுகளையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். தேவையற்ற வீண் மோதல்கள் வந்தால் அதை தவிர்ப்பதற்கான வழியை தேடுங்க. உங்களோட இலக்குகளை பற்றி சிந்தித்து அதை எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்னு அதற்கான நடவடிக்கைகளை எடுங்க. செலவு செய்வதிலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். திடீர் கொள்முதலை தவிர்த்திடுங்க. உங்களுக்கு அங்கீகாரம் மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வாரம் சுய பரிசோதனை செய்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பேணுவதற்கு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அதிகரிக்க செல்வத்தையும் மரியாதையும் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சிறப்பான செயலாலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பூரடம் நட்சத்திரக்காரங்களுக்கு, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதி ஆதாயங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் குரு பகவான் வியாழக்கிழமையில் வழிபட்டு வந்தால் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம். அவசர முடிவுகள் மற்றும் அவசரமான செயல்களை மட்டும் நீங்கள் இந்த வாரம் தவிர்த்தே ஆகணும். சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது பெரியவங்க அல்லது உங்களோட மூத்தவங்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். செலவு செய்யும் பொழுது கவனமாக இருங்க. தேவையான செலவு எது, தேவையற்ற செலவு எது அப்படிங்கிறத பிரித்து அலசி ஆராய்ந்து செலவு செய்யணும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்தாலே பெரும்பாலும் பண விஷயத்தில் எந்த ஒரு பின்னடைவும் வராது. உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட இலக்கை அடைவதற்கு கொஞ்சம் கவனம் செலுத்தினால் கட்டாயம் உங்களோட இலக்கை அடையலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் உங்களோட நண்பர்களிடமிருந்தும் அவங்களோட ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு பக்கபலமாக பல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சொல்லப்போனால் கொஞ்சம் உயர்வான பலனுமே கிடைக்கும். சில நேரத்தில் வேலை அழுத்தம் வரலாம், சில இடத்துல கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலை வரலாம். உத்தியோக ரீதியாக சில உயர்வும் உருவாகலாம், ஆனால் நினைச்ச ஒரு காரியம் சற்று தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம், வருமானம் இது அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பாடுகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிடும். மன அமைதி உண்டாகும். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை இப்பொழுது நடக்கும். வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா புதிய திட்டங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்க. புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் காலம் இந்த வாரம். குடும்பத்தில் இருக்கிறவங்களால நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் செலவு வரலாம். பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக அமையும். எதிர்கால சேமிப்பை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட புகழும் செல்வாக்கும் இப்பொழுது அதிகரித்து காணப்படும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய முதலீடுகளில் நீங்கள் ரொம்பவும் எதிர்பார்ப்போடு இறங்கலாம். புதிய முயற்சிகளை தைரியமாக செய்யலாம்.
இந்த வாரம் சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துங்க. எடுத்துமா கௌதமான்னு செய்யாதீங்க. வியாபார விஷயத்தில் அக்கறையாக தான் செயல்படணும். புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது அலசி ஆராய்ந்து செய்கிறது நல்லது. இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வில் அக்கறை செலுத்தணும். பண விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக நடந்துக்கணும். பெரியவங்களோட ஆசை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட நாட்கள் 5, 7. அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நீங்கள் தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே பிரச்சனை எதுவும் வராது, நன்மைகள் உண்டாகும். திருமண தடை நீங்கும். இந்த வாரம் ராசிக்கு குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மற்றும் சனி பார்வை உண்டாகுது. இது அர்த்தாஷ்டம சனியால் திருமண தடை ஏற்படாது. கோச்சாரம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு அதிகப்படியான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் திருமணம் நிச்சயமாகும் யோகம் இருக்குது. மற்றவங்களுக்கு நன்மை மனப்பான்மை கிடைக்கும். மனதில் நிம்மதியும் உங்களோட நம்பிக்கையும் அதிகரிக்கும். தைரியத்தால் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செய்து காட்ட போகிறீங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும். கூட இருக்கிறவங்க, உங்களோட நண்பர்கள் உதவி இந்த வாரம் பக்கபலமாக உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அமையும். தொழில் ரீதியாக இருந்த கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்க போகுது. ரொம்ப நாளாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டிருந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு இந்த வாரம் உருவாகும். இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தவற விடாதீங்க. கட்டாயம் செஞ்சுட்டுங்க. குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். அதுவும் இந்த ஆடி மாதம் ரொம்பவுமே குலதெய்வ வழிபாட்டிற்கு சிறந்த ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதம் குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை நீங்கள் கண்கூட காண முடியும். ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் வந்து சேரும். புத்திர பிராப்தம் ஏற்படும். சிலர் விருப்ப ஓய்வு பெற போகிறீங்க. குடும்ப சூழல் காரணமாக, ஆரோக்கியம் காரணமாக கல்வியில் ஏற்பட்ட தடை பாதிப்புகள் இந்த வாரம் அகலும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளுமே நீங்கும். தேவையற்ற வம்பு வழக்குகளை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. சொல்லப்போனால் கொஞ்சம் எல்லோரையுமே அனுசரித்து போங்க. தேவையில்லாமல் வரும் சண்டை சச்சரவுகளை தவிர்த்துடுங்க. வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடிய நாட்களில் மஞ்சள் அபிஷேகம் செய்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வளம் நிறைந்ததாக அமையும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை பெறுவீங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வளம் உண்டாகும். அதே போல் இந்த வாரம் முடிஞ்சால் குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று வழிபடுங்க. உங்களோட இந்த பதிவு பார்த்துட்ருக்க நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படின்னோ உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேது பகவான் இருக்கக்கூடிய சூழ்நிலை நேற்றைய முயற்சிகளை இன்று வெற்றியாக்கக்கூடிய அமைப்பை தரப்போகிறாரு. பெரிய மனிதர்களோட தொடர்பால் உங்களோட வேலைகள் எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக முடியும். ராகு பகவானால் நல்ல பலன்கள் கிடைக்கும். பொது இடத்துல செல்வாக்கு உயரும். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவான் முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும். நினச்ச வேலை நினச்சபடி சிறப்பாக நடந்து முடியும். எதிர்பார்த்த பணம் வரும் சிறப்பாக கிடைக்கும். திங்கள் முதல் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த வாரத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி தடைபட்டு இருந்த வேலைகளை அனைத்துமே சிறப்பாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால தடைபட்டிருந்த வேலை இப்போது முடிவிற்கு வந்துடும். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சூரியன் சங்கடங்களை ஏற்படுத்தலாம். சப்தம குருவால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கவலைப்படாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக செயல்படலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த தடை ஒவ்வொன்றா காணாமல் போகும். சொல்லப்போனால் வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய சிறப்பான செயல்களால் செல்வாக்கும் உயர்ந்து காணப்படும். எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சிறப்பாகவும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். எல்லா விஷயத்துலையுமே சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. எல்லா விஷயத்திலுமே நன்மைகள் உங்களை வந்தடையும். அடுத்த வாரம் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும்.
அதுவும் எதிர்காலத்திற்கான சேமிப்பு தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமையும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் இந்த மாதம் அதுவும் இந்த வாரம் குலதெய்வ வழிபாடை செஞ்சுருங்க. நல்லது உண்டாகும், நன்மை நடக்கும். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.